அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பாண்டில் பெய்த கனமழை காரணமாக அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேயிலை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது டீ தூளின் விலையானது உயர்கிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. அதாவது இன்று 4:30 மணி அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி துணைநிலை ஆளுநரை சந்தித்து பதவிகள் கடிதத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை யார் முதலமைச்சராவது ஆக்குவது என்பது தொடர்பான விவாதமானது தொடர்ந்து அவர்கள் கட்சிக்குள் ஆம் ஆத்மி கட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினமும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தெரிகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேயிலை சங்கத்தின் சார்பில் தான் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மோசமான வானிலை காரணமாக அந்த தேயிலை விலையானது உயரக்கூடும் என்று தேயிலை சங்கத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய தேயிலை சங்கத்தினுடைய அந்த தரவுகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டுல நாடு முழுவதுமே தேயிலை உற்பத்தியானது மிகவும் கணிசமாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸாமை பொறுத்தவரையில் 11% வீழ்ச்சி அடைந்திருப்பதாக, தேயிலை உற்பத்தி 11% வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேற்கு வங்கத்தில் ஜூலை மாதம் வரையில் 21% வீழ்ச்சியை கண்டிருப்பதாக, தேயிலை உற்பத்தி 21% வீழ்ச்சியை கண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மே மாதம் வரையில் போதிய மழையின்மை இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதிக வெப்பம் இருந்ததன் காரணமாகவும் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாகவும் இந்த நடப்பு பருவத்தில் பயிர் உற்பத்தியானது தடைபட்டிருப்பதாக தேயிலை சங்கமானது தெரிவித்திருக்கின்றது. தேயிலை சங்கத்தின் தகவல்படி மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் அந்த 2 மாநிலங்களிலும் முக்கியமான தேயிலை உற்பத்தி நடைபெறக்கூடிய இடங்கள். இந்த 2 மாநிலங்களிலுமே தேயிலை புதர்கள் வலுவிழந்து கடுமையான பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதன் காரணமாக அந்த இது உற்பத்தியானது தேயிலை உற்பத்தியானது மேலும் மோசமடைந்திருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.